ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரிட்ஜை வந்து ஒரு சின்னதாக டூர் மாதிரி காட்டலான்னு. பெருசாக இருக்கும், என்னை விட என் ஃப்ரிட்ஜு ரொம்ப ஹைட்டாகவே இருக்கும். எப்போவுமே கேப் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சம்மர் டைம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு அப்புறம் ஏசி இது ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து அதுக்கு வந்து பவர் சப்ளை தேவைப்படும். அதனால் நம்மளுமே வந்து அந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஸ்பீட் வந்து ரேஸ் பண்ணி வைப்போம். ஏன்னா பொருள்லாம் கெட்டு போகாமல் இருக்கணும், அல்லாமல் அடிக்கடி கரண்ட்டு போய்டும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீசரில் இப்போ இருந்த நெய்யெல்லாம் காய்ச்சிட்டு ஃப்ரீசரை ஓரளவுக்கு அது போட்டு டம்ப் பண்ணக்கூடாது, கொஞ்சமாவது கேப் வைக்கணும். இந்த ட்ரேயில் வந்து பால், ஐஸ் கட்டி, பட்டரு, இந்த மாதிரி சீஸு இதெல்லாமே வைக்கிறதுக்காக இந்த இடத்த நான் யூஸ் பண்ணிக்குவேன். நான் ஐஸ் வாட்டர் வந்து குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணவும் மாட்டோம். நாங்கள் இது இருக்க ஐஸ் வாட்டர் பாட்டில் நான் ஒன்று கூட வச்சது இல்லை, அதெல்லாம் நமக்கு ஒத்துக்காது, அதனால் நான் வைக்க மாட்டேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் வைப்பேன். மெயினாக மாவு, ஃப்ரூட்ஸு, பால் இதுக்கு தான் ஃப்ரிட்ஜே நம்ம வைக்கிறது. இந்த பழைய குழம்பு, சட்னி அதெல்லாம் நான் வைக்கவும் மாட்டேன். இஞ்சி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சா ஒரு வாரம் தான், அதுக்குள்ளே நான் காலி பண்ணிடுவேன். பூண்டு உரிச்சு வச்சுப்பேன், இஞ்சி தோல் சீவி வச்சு கொஞ்சமாக பேஸ்ட் அரைச்சி யூஸ் பண்ணிக்குவேன். தக்காளி வந்து இந்த டைம் நான் நிறைய சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதா, அதனால நான் நிறைய தக்காளி வாங்கி வச்சுருக்கேன். சரி, நம்ம தக்காளி ஒருக்கா டைம் இருக்கும்போது போடலாம் சொல்லிட்டு கம்மியாக இருக்கும் போதே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி மட்டும் ஒரு 5 கிலோவுக்கு மேலே தக்காளி இருக்குது. ஒரு பக்கெட்டில் வந்து மாவு அரைக்கிறேன்னா ஒரு 3 days 4 days அதை காலி பண்ணிவிடுவேன். புதினா வந்து பிரியாணி செய்யறதுக்காக வாங்கினதுனால புதினா இருக்குது. கார்ன் எப்போவுமே பசங்களுக்காக கார்ன் வாங்கி வச்சுக்குவேன். மோஸ்ட்லி நான் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி கோஸு, காலிஃப்ளவர் இதெல்லாம் தான் வாங்குவேனே. ஸோ இந்த வாரம் காய்கறி சந்தைக்கு நான் போகாதனால இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் மட்டும்தான் காய்கறி என்கிட்ட இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜை வந்து ரொம்ப போட்டு நான் டம்ப் பண்ண மாட்டேன், நீட்டாக க்ளீனாக வச்சுப்பேன். தேவையான ஐட்டம் மட்டும் வச்சுப்பேன். இந்த பன்னீர் பாட்டில் வந்து வச்சுருக்கேன், சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவோம்ல அதுக்காக பன்னீர் பாட்டில் வச்சுருக்கேன். சாக்லேட்ஸ் வைப்பேன். எப்போயாவது யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த சாக்லேட்ஸு, பட்டரு, பூ, நிறைய பூ வைப்பேன். எலுமிச்சப்பழம், ஊறுகாய், தேங்காய் இதெல்லாம் எல்லார் ஃப்ரிட்ஜ்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் என்கிட்டையும் இருக்குது. ஸோ ஊறுகாய் நம்ம வெளியவும் வைக்கலாம், நான் வந்து வச்சுட்டேன், பழகிட்டேன்னா அதனால் அதில் வச்சுட்டேன். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பருப்பு, தானியம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா வச்சுருக்கேன். அது பாருங்களா அப்படியே சிவப்பாகிடுச்சு, பச்சை கலராக வாங்கினேன் சிவப்பு கலராக ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் வந்து ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருக்கேன். நான் வந்து அப்பப்போ ஃப்ரிட்ஜில் டெய்லியுமே ஃப்ரிட்ஜை வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிவிடுவேன். எனக்கு இந்த மாதத்தில் ஒரு வாட்டி அப்படிலாம் க்ளீன் பண்ணுறது கிடையாது. எப்போ ஃப்ரிட்ஜ் அழுக்காக இருக்குது நம்ம டெய்லி அதை திறக்கும் போதே நம்ம வந்து ஒரு துணி கையில் வச்சு தொடச்சி நீட்டாக அடிக்கிட்டோன்னு வைங்களேன், எப்போவுமே ஃப்ரிட்ஜு நீட்டாக க்ளீனாக இருக்கும். அது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம அப்பப்போ பண்ணும்போது ஒரு பெரிய வேலை இருக்காது. என் பசங்களோட டாய்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜு மேலே எப்போவுமே வச்சுருவேன். ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்து சென்டராக ஃப்ரிட்ஜு வச்சுட்டேன். ஏன்னா கிச்சன்லேருந்து வெளியே வந்து நான் அடிக்கடி எடுப்பேன்றதுனால இந்த இடத்த நான் சூஸ் பண்ணேன். ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் இருக்கும். அந்த டப்பாவில் வந்து தண்ணி ஃபில் ஆகுது இல்லையா, அதோ இதை வந்து ஃப்ரிட்ஜை லைட்டாக நகர்த்திட்டு அப்பப்போ எடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணிக்குவோம். அதை நான் அப்பப்போ செக் பண்ணுவேன், ஏதாவது ஸ்மெல் அடிக்குதா அப்படின்னு நான் பார்ப்பேன். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கனாலே ஃப்ரிட்ஜு ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும்.